அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இப்போ இயற்கை இடுபொருள்கள் நமக்கு கிடைக்கிற மாடு, மீன், பழங்கள் இதை வச்சு எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்தோம். ஒரு சில பேர் எங்களால் எதுவுமே இது பண்ண முடியாதுங்க, எங்கேயாவது விற்கிதான்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாணம் மாதிரி கொடுக்குற பொருள், தயவுசெய்து எழுதிக்கங்க, அசோஸ்பைரில்லம். பொதுவாக இந்த தொடரை பார்க்குறப்பெல்லாம் கையில் ஒரு நோட்டு வச்சுக்கிறது நல்லதுங்க, சரிங்களா? சாணம் மாதிரி இருக்கிற பொருள் அசோஸ்பைரில்லம். மணிச்சத்து கொடுக்குற பொருள் பாஸ்வோ பாக்டீரியா. சாம்பல் சத்து கொடுக்கறது பொட்டாஷ் பாக்டீரியா. இதுதான் என்பிகேன்னு சொல்கிறது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இது எல்லாமே திரவ வடிவில் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் விற்கும். நம்ம கொடுக்கக்கூடிய தனியார் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க நிறைய பேர், அவங்கள்ட்ட கிடைக்கும். இதை வாங்கி தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஒரு பயிர் 45 நாளில் பூக்குது அப்படின்னா 45வது நாள் வரலும் உடம்பு வளரணும், அந்த பயிரோட உடம்பு வளரணும். 45வது நாளில் பூக்கணும், ரைட்டுங்களா? 45 நாள் வளரணும்னா வேர் விடணும், வேர் விட்டு நல்லா வளரணும். அப்போ என்ன செய்யணும்? 2 லிட்டர் அசோஸ்பைரில்லம், 1 லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா, 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா இப்படி கலந்துக்கணும், ரைட்டா? இதே இதை அப்படியே மாற்றி 45வது நாள் பூக்குதுன்னா இந்த தலைச்சத்து நான் அசோஸ்பைரில்லம் சொன்னோம் இல்லைங்களா, அதை ஒன்றா மாற்றிக்கணும். பாஸ்வோ பாக்டீரியா 2 லிட்டர், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர், 1 2 1, ஓகேங்களா? அடுத்து நல்ல காய்கள் வந்துக்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணணும்? அசோஸ்பைரில்லம் 1 லிட்டரு, பாஸ்வோ பாக்டீரியா 2 லிட்டரு, பொட்டாஷ் பாக்டீரியா 2 லிட்டரு இப்படி வச்சுக்கணும். இது பொதுவாக எல்லா காய்கறி பயிர்கள், பந்தல் பயிர்கள், மரங்கள் எல்லாத்துக்கும் சரி. இதே நேரத்தில் பூமிக்குள்ளே விளையிற பயிர்கள், உருளைக்கிழங்கு இருக்குது, கடலை இருக்குது, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது வளர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த பூ எடுத்த காலத்திலேருந்து, அதாவது 45 நடவு செய்த 45வது நாள்லேருந்து ரைசோபியம்னு ஒரு பொருள் இருக்கும், ரைசோபியம் எழுதிக்கங்க, ரைசோபியம். அது 1 லிட்டர் சேர்த்துக்கணும். 15 நாளைக்கு ஒரு முறை இதை கொடுக்க பவுடராக கொடுக்கலாம் அல்லது திரவமாக கொடுக்கலாம். திரவம்னா ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர், பவுடர்னா 2 கிலோ. இது எங்கே கிடைக்கும்னா பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும். ஒருவேளை எங்கே கிடைக்கலன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. பக்கத்தில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியிலே எங்கே கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதை பயன்படுத்துங்க. கிழங்குகளுக்கு ரைசோபியம் பயன்படுத்தணும். நான் சொன்னதெல்லாம் எல்லா நிலங்களுக்கும். அதே நேரத்தில் அடி உரம் கொடுக்குறப்பையும் சரி, ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு முறை, நோய் தாக்கம் வரக்கூடாது, வேர் நம்ம கண்ணுக்கு தெரியாத வேர் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸாக கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னா எழுதிக்கங்க, ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ். ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ் இந்த 2 திரவத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. 200 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு லிட்டர் கலந்துட்டு பயிர்களுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் இருக்க பயிர்களுக்கு பிரித்து ஊற்றி விடுங்க. இப்போ இதே இது எந்த பயிராக இருந்தாலும் பிரித்து ஊற்றலாம். ஒருவேளை நீங்கள் வாழை வச்சுருக்கிறதா இருந்ததுன்னா 200 மரத்துக்கு, ஏன்னா நீங்கள் 200 லிட்டரில் தானே ஒவ்வொரு லிட்டர் கலக்குறீங்க, மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றணும், வாழைக்கு மட்டும். மற்றதுக்கெல்லாம் பிரித்து ஊற்றலாம். நிறைய பேர் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளிலேருந்து வாழைக்காக கேட்டீங்க. இந்த காஞ்சாரை நோயின்னு ஒன்று கேட்டீங்க, இது தாங்க அது. கன்னியாகுமரியிலேருந்து கேட்டீங்கல்ல, இதுதான் அது. இதை கொடுத்தா ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ் இது 2ம் கலந்துக்கணும். இது கூட நான் சொன்ன உயிர் உரங்கள் அசோஸ்பைரில்லம், பாஸ்வோ பாக்டீரியா, பொட்டாஷ் கலந்துக்கலாம். ஒன்றுக்கு 1 லிட்டரு 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்க முடிஞ்சால் நல்லது. இல்லை என்னால் மாதம் ஒரு இடம் தான் கொடுக்க முடியும், சந்தோஷம். ஆனால் எப்போ கொடுக்கணும்? இப்போ கன்னியாகுமரியிலேருந்து பேசினவங்கெல்லாம் என்ன செஞ்சீங்க? மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு காஞ்சாரை நோய் வந்துருச்சுன்னு. நீங்கள் மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே இதெல்லாம் கொடுக்கணும். எப்போவுமே நல்லா மனசில் வச்சுக்கோங்க, மழை பெஞ்சு முடிஞ்சினாலே மண்ணில் இருக்க சத்தெல்லாம் இல்லாமல் போயிருச்சு, திருப்பி கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா மஞ்சளாகி போயிடும் செடி. இந்த கவனம் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும், இல்லை கேலண்டரில் நோட் பண்ணிடணும். இதை மட்டும் செஞ்சுட்டா கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம், சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.